ஜஸ்ட் ஒரு 2 பேருக்கு இந்த லோன் ப்ளஸ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த நிறுவனத்துக்கு 700 கொடுத்து மெம்பர்ஷிப்பாக நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு 200 ருபீஸ் கமிஷனாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு 2000 ருபீஸ் லோன் ஆப்பர்ச்சுனிட்டியும் லோனும் உங்களுக்கு கையில் கிடைக்குது. இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எப்படி கட்டணும், எவ்வளோ கட்டணும், எத்தனை மாதத்துக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ முதல்ல நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ லோன் கிடைக்குது அப்படிங்கிற நிலைமைகளை சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லெவல் இதே மாதிரி பைனரி கான்செப்டில் ஏ சைட் பி சைட் சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு டபுள் லெக்கு, அதுக்கு கீழே ஒரு நபர் 700 ரூபா கட்டி உள்ளே வராரு, அடுத்த நபர் ஒரு 700 ரூபா கட்டி உள்ளே வராரு, அதுக்கு அடுத்த நபர் ஒரு 700 ரூபா உள்ளே கட்டி வராரு அப்படின்னா உங்களுடைய வருமானம் 200 ரூபாய். சரிங்களா? ஸோ இது போக ப்ளஸ் உங்களுக்கு 2000 ருபீஸ் லோன் அமௌண்ட் சேங்ஷன் ஆகும். அந்த லோன் அமௌண்ட் வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான். அந்த பேஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த லோன் அமௌண்ட் வந்துடும். ஸோ அதெல்லாம் என்னன்னு கடைசியாக பார்ப்போம். இதுக்கு அடுத்தது அந்த 2 நபர் அவங்களுக்கு டவுன்லைனில் 2 பேர் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய கமிஷன் 400 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 700 கொடுத்து ஜாயின் பண்ணதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு ப்ளஸ் 1000 ருபீஸ் ஒர்த்துள்ள ஏதாவது ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த லெவல் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு லோன் கிடையாது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 4 பேரும் 8 பேர் ரெஃபரல் கொண்டு வரும்போது உங்களுக்கு 800 ருபீஸ் கமிஷன் உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,000 ருபீஸ் லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். ஆக மொத்தம் உங்களுக்கு